ஒரு ஓட்ட குடத்துல எவ்வளவுதான் தண்ணி ஊற்றினாலும் அதை நிரப்பவே முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோதான் ஏர்ன் பண்ணாலும் உங்களால் சேவ் பண்ணவே முடியாது. அது ஏன்னு தெரியுமா? இது ஃபினான்ஷியல் ஃபிட்னஸ் சீரிஸ் எபிசோட் 2. ஒரு மிடில் கிளாஸாக நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஏர்ன் பண்ணுறோம். சேலரி வந்தாலும் 1 ஹவரில் காலியாகிருன்னு ஃபீல் பண்ணுறோம். சேலரி வரலனாலும் ஏன் வரலன்னு ஃபீல் பண்ணுறோம். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களால் மணியை சேவ் பண்ண முடியா, மணியை ஹோல்ட் பண்ண முடியா? அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது மணி டிடாக்ஸ். அந்த மணி டிடாக்ஸை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு 3 ரூலை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு அன்ஃபாலோ டெம்டேஷன். நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ஷாப்பிங் பேஜஸ், டீல்ஸ் பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம். நமக்கு தேவையே இல்லாத விஷயத்த ஆஃபரில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வாங்குறதுனால நம்மளுடைய மணி லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை முதல்ல அன்ஃபாலோ பண்ணுங்கள். செகண்டு, பாஸ் ஆட்டோ டெபிட். உங்கள் ஜிபேயில் ஆட்டோ பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் போய் பார்த்தாவே தேவையில்லாமல் மணி எங்கெல்லாம் லீக் ஆகுன்றது தெரியும். முதல்ல அதை பாஸ் பண்ணுங்கள். தேர்டு, 30 days ஸ்பெண்ட் சேலஞ்ச். ஸ்பெண்ட் சேலஞ்சுன்னு சொன்ன உடனே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்றது இல்லை, 30 days எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்க போகிறோன்றது தான். நோ ஸ்விக்கி, நோ ஜொமேட்டோ, நோ அமேசான், நோ ஃப்ளிப்கார்ட். ஸோ 30 daysக்கு எதுவுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல. அதை எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணாவே உங்களால் மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ண முடியும், எவ்வளோ மணியை ஹோல்ட் பண்ண முடியுன்றது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ உங்கள் வாலெட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. ஃபினான்ஷியலாக ஃபிட்டாக இருக்கணும்னா என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. 3ல பார்ப்போம்.